ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்கர் பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக பர்கர் பீட்சா ரெண்டுமே அட் அ டைமில் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம பீட்சா சாஸ் செஞ்சிடலாம். நம்ம ரெடிமேட் பீட்சா சாஸ் செய்கிறோம். 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான பீட்சா சாஸ் ரெடி ஆகிடும். பீட்சா சாஸோட ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், அப்புறம் பன்னீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 பன்னீர் க்யூப்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பன்னீர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பர்கர் பண்ணை கட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆகிட்டக்கப்புறம் நம்ம பர்கர் பன்ஸை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு பர்கர் பன் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பர்கரை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீட்சா சாஸ், அப்புறம் இன்னொரு சைடில் வந்து mayonnaise ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசஸ் சீஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் சீஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேலே கொஞ்சம் ஆலிவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆலிவ்ஸ் பிடிக்காத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் டோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம பேனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவனில் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடும். இப்போ பேனில் கடாயில் நம்ம இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்கர் இதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான பர்கர் பீட்சா ரெடி ஆகிடும். இப்போ அவனில் இந்த பீட்சாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சர்வ் பண்ணி இந்த லாக்டவுன் டைமில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். பர்கர் பீட்சா ரெண்டுமே சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.